இந்த யோபுவை பத்தி கொஞ்ச நேரம் பேசு. யோபுவோட வாழ்க்கையில ஹீரோல போயிட்டாரு, ஆண்டவர் ஒரு ஹீரோவா மாத்திட்டாரு. ஆமென் ஆமென். சொல்றீங்களா? எல்லாம் சொன்னீங்களா? அல்லையிலே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஜெபிக்கிற இடம் நமக்கு ஒரு ரீசார்ஜிங் சென்டர். நம்ம நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிடுவாரு, நல்லா ரிலீஸ் பண்ணிடுவாரு. எதுல விடுதலை கிடைக்குமோ விடுதலை கிடைச்சிரும். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது கிருபைகள் பெருகும். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற இடத்துல நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது எல்லாரோட கவலையும் ஆண்டவர் மாத்திடுவார். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆமேன்னு சொல்லிட்டோம்னா இந்த சத்தத்தை கேட்டு மற்றவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். என்னென்ன கட்டுகள்ல இருக்கிறாங்களோ, என்னென்ன பிரச்சனைகள்ல நம்ம இருக்கிறோமோ, ஆண்டவர் அவர் நமக்கு தெரியாமலே பேக்ரவுண்ட்ல இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா நம்மோடு கூட பேசும்படியா நம்ம விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பல இடங்கள்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும் வசனத்தை இருதயத்துக்குள்ள போய் நம்ம எழுதணும். அந்த இருதயத்துல உள்ள வசனம் நம்மோடு கூட பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம நாளைக்கு பேசுவோம், இரவுல பேசுவோம், பல விதங்கள்ல பேசுவோம். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஆமென் ஆமென் சொல்லுங்க, அல்லையில சொல்லுங்க எல்லாரும். எல்லாம் ஒரு ஆவிக்குரிய மாத்திரை மாதிரி இல்ல, மாத்திரை தான், ஆவிக்குரிய மாத்திரை தான் இதெல்லாம். எதெல்லாம் ஆவிக்குரிய மாத்திரை சொல்லுங்க எல்லாரும். ஆவிக்குரிய மாத்திரை என்னதெல்லாம்? ஆமென், அது ஒரு ஆவிக்குரிய மாத்திரை. அல்லேலூயா, அது ஒரு ஆவிக்குரிய மாத்திரை. ஸ்தோத்திரம், அது ஒரு ஆவிக்குரிய மாத்திரை. இது எத்தனை தடவைனாலும் சொல்லலாம். சொல்ல சொல்ல ஆண்டவர் நம்முடைய பின் நாட்களை நல்லா ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, என் முன் நாட்களை காட்டிலும் என்னுடைய பின்னால உள்ள நாட்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் கை தட்டுறதை விட ஒரு ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும். ஒரு ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒரு கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களோட முன் நாட்களை காட்டிலும் எங்க பின்னால உள்ள நாட்கள் நல்லா இருக்கட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதமா இருக்கட்டும். யோபுவோட முன் நாட்களை காட்டிலும் பின்னால உள்ள நாட்களை நல்லா நடத்தின ஆண்டவர், எங்களோட பின்னால உள்ள நாட்கள் நல்லா இருக்கட்டும். ஆண்டவரே, நல்லா இன்னும் கொஞ்சம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் சவுண்டா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களோட முன்னால உள்ள நாட்களை காட்டிலும், நாங்க முன்னால செஞ்ச ஊழியத்தை காட்டிலும், முன்னால செஞ்ச பிசினஸை காட்டிலும் எங்க பின்னால உள்ள நாட்கள் ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே, அது ஒரு அற்புதமா இருக்கட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. பின்னால உள்ள நாட்கள் எப்படி இருக்கும்னு ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். விசுவாச வார்த்தையா வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 64ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும்